பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான் என்பதாக. உத்தம இருதயத்தை தந்தருளும், கிவ் ஹிம் எ லாயல் ஹார்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தாவீது ராஜா தன் மகன் சாலமோனுக்காக ஏறெடுத்த கடைசி ஜெபமாய் மேற்குறிப்பிட்ட வசனம் காணப்படுகிறது. கர்த்தர் தன்னுடைய குமாரனுக்கு உத்தம இருதயத்தை கொடுக்க வேண்டும் என்பது அவனுடைய விண்ணப்பமாயிருந்தது. அதற்கு முன்பு சாலமோனுக்கு தாவீது ஆலோசனை கொடுத்த வேளையில், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் செய்வி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் என்று 1 நாளாகமம் 28:9 கூறினார். நீ உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை சேவி என்பது தகப்பனுடைய ஆலோசனையாயிருந்தது. உத்தம இருதயம் என்பது நீதிக்குரிய பூரண அர்ப்பணிப்புள்ள மறைமுக நோக்கங்கள் இல்லாத விசுவாசமுள்ள தேவனுக்கு பயந்த கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கையை குறிக்கிறது. காலேப் யோசுவாவை குறித்து கர்த்தர் கூறும்போது என்னை உத்தமமாய் பின்பற்றினார்கள் என்று கூறினார். தாவீது உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை சேவித்தான். சாலமோனும் துவக்கத்தில் கர்த்தரிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்து அநேக பலிகளை செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டான். பின்னாட்களில் அவன் அநேக புறஜாதி ஸ்திரீகளை விவாகம் பண்ணினான். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை என்று 1 ராஜாக்கள் 11:4 கூறுகிறது. தேவன் சொப்பனத்தில் 2 முறை எச்சரித்தும் அவன் கீழ்ப்படியாமல் போனான். என் குமாரனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்று ஜெபித்த தாவீதின் ஜெபத்திற்கு அபாத்திரவானாய் போய்விட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் காணட்டும். எலியாவின் நாட்களில் இஸ்ரவேல் சபை ஜனங்கள் காணப்பட்டதைப் போல இரு நினைவுகளினால் குந்தி நடக்காதிருங்கள். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் காணப்பட்டால் கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார் என்று வேதம் எச்சரிக்கிறது. இரு நினைவு உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன் என்று வேதம் கூறுகிறது. நாம் நம்மை செம்மைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நாளும் கர்த்தருடைய ஜனங்கள் 2 எஜமான்களை சேவிக்க முடியாது. தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. நீங்கள் உத்தம இருதயத்தோடும் உண்மை மனதோடும் கர்த்தரை சேவிக்கும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளுவீராக. உம்மை உண்மை மனதோடும் உத்தம இருதயத்தோடும் சேவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பழக்குவிப்பீராக. 2 நினைவுகளை எங்களிடத்திலிருந்து நீக்கி போடும். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு மனதோடு இடதுபுறம் வலதுபுறம் சாயாதபடி உம்முடைய பாதச்சுவடுகளை பின்பற்றுவதற்கு கர்த்ததாமே உதவி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். காரிய சித்தியை கட்டளையிடுவீராக. போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.